இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 சயின்ஸ் ஒலிம்பியாடு ப்ரிப் கைடில் இன்றைக்கி வந்து சாப்டர் 9 ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம் பார்க்கலாம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு செல்ஃப் டெஸ்ட் 1 வந்து பார்க்கலாம். அதில் உள்ள MCQs பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், இன் ஹியூமன் anaerobic respiration occurs in dash bones, muscles, lungs, tendons. In human anaerobic respiration occurs in muscles வந்து vigorous muscle activities இதெல்லாமே வந்து இந்த skeletal muscles தான் respire through anaerobic respiration மூலமாக தான் இது நடக்கும். Next, second question, which of the following option contain a correct equation of aerobic respiration? இது வந்து இதில் இருக்கு பாருங்க, aerobic respiration ஓட correct equation C6H12O6 plus 6O2 gives 6CO2 plus 6H2O plus energy. இங்க இருக்கா? Which of the following organism in an anaerobe yeast, parasitic flatworm, bacteria, all of these. இதில் வந்து anaerobe எக்ஸாம்பிள் வந்து yeast, bacteria, parasite, flatworm. ஏன்னா anaerobic respiration in human anaerobic இது வந்து எப்படின்னாக்கா இந்த ரெஸ்பிரேஷன் வந்து டேக் பிளேஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதுதான் வந்து anaerobic ரெஸ்பிரேஷன். அது வந்து எங்கெல்லாம் நடக்கும்னாக்கா ஈஸ்ட்டு, பாக்டீரியா, பாரசைட், பிளாட்ஃபார்ம், அப்புறம் இதிலெல்லாம் வந்து இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் தான் வந்து நடக்கும். அதாவது this type of respiration take place. This type of அதாவது இந்த anaerobic respiration, this type of respiration take place in absence of oxygen. இதே இது aerobic respiration-னா aerobic respiration take place in the process of oxygen. அதுதான் வந்து aerobic respiration-குள்ள definition. anaerobic respiration-னா வந்து in absence of oxygen-ல respiration ஆகிறது தான். அப்போ yeast, bacteria, parasitic, platform, all of these தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது in external respiration, during external respiration exchange of gas take place. அதாவது ஆக்சிஜன் இஸ் டேக்கன் அண்ட் த கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியில் விடுவோம். ஆக்சிஜன் இன் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். டியூரிங் aerobic respiration glucose is completely oxidized. Energy is not released during breathing. Breathing is a physical process. இதில் வந்து எது incorrect statementனாக்க respiration involves only exchange of gas மட்டும் கிடையாது. அது வந்து series of நிறையா chemical reaction இது பண்ணி குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி இதெல்லாமே ரிலீஸ் பண்ணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் மட்டும் கிடையாது. அதனால் இது incorrect statement. இது செல்ஃப் டெஸ்ட் 1. அடுத்தது செல்ஃப் டெஸ்ட் 2. To prevent the entry of food into the trachea, the opening of larynx is guarded by dash glottis, hard palate, epiglottis, soft palate. முதல்ல ட்ரெக்கியானா என்னன்னாக்க விண்ட் பைப், அதாவது மூச்சுக்குழாய். இது வந்து லாங் யூ ஷேப்பில் இருக்கும். இது வந்து கனெக்ட் பண்ணும் எதுனா வாய்ஸ் பாக்ஸ் டு த லங்ஸுக்கு கனெக்ட் பண்ணும். வாய்ஸ் பாக்ஸ்னால் லாரங்ஸ். அதாவது ட்ரக்கியா வந்து எப்படி இருக்குனாக்கா லாங் யூ ஷேப்டு டியூபு. இது வந்து கனெக்ட் பண்ணும் எதனாக்கா லாரங்ஸ் டு தி லங்ஸ். லாரங்ஸ்னாக்கா வாய்ஸ் பாக்ஸு. லாரங்ஸ்னால் வாய்ஸ் பாக்ஸு. இது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மூச்சு குழாயில் போகாமல் எது வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லாரங்ஸ்னால் வாய்ஸ் பாக்ஸு. அதுதான் வந்து நமக்கு வந்து அது
பாதுகாப்பாக இருக்குது. அதாவது உணவு வந்து மூச்சுக்குழாயில் போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அது வந்து எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா ஸ்மால் லீவ் ஷேப்பில் இருக்கும். ஷீட் ஆஃப் எலாஸ்டிக் கார்டிலேஜ் ப்ரொடெக்ட் த வாய்ஸ் பாக்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். அப்புறம் ஸ்வாலோ, அதாவது நம்ம சாப்பிட்றத ஸ்வாலோ பண்ணுறதுக்கும் அதுதான் வந்து யூஸாக இருக்கும். அதாவது இது வந்து சேஃபாக பார்த்துக்கணும், மூச்சுக்குழாய்க்கு போகாமல், உணவு வந்து மூச்சுக்குழாய்க்கு போகாமல் பார்த்துக்கணும். கிளாட்டஸ்னால் என்னென்னாக்கா இது வந்து பார்ட் ஆஃப் லாரிங்ஸ். இது வந்து லாரிங்ஸோட பார்ட்டு. இந்த த்ரோட் கண்டெயின் ஓக்கல் கார்டு. இது எங்கே இருக்குன்னா த்ரோட்டில் ஓக்கல் கார்டு இதில் இருக்கும். இதுதான் கிளாட்டஸ். இது வந்து எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ் வந்து ஸ்மால் லீவ் ஷேப் ஷீட்டு எலாஸ்டிக் கார்டிலேஜ். அடுத்தது ட்ரக்கியா பிரான்ச்சஸ் இன்டு 2 இன்னர் டியூப்ஸ் கால்ட் bronchi, alveoli, bronchiole, larynx. Trachea branches into 2 inner tubes. இது வந்து bronchi. அதாவது லோயர் எண்ட் ஆஃப் ட்ரக்கியா வந்து ட்ரக்கியானா முதல்ல விண்ட் பைப்பு. லோயர் எண்ட் ஆஃப் ட்ரக்கியாவில் வந்து 2 bronchis இருக்கும். இட் லீட் டு த லங்ஸ் ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ். அது வந்து 2 தின்னர் டியூப்ஸுக்கு பேர் வந்து bronchi. அடுத்தது the diaphragm muscle dash during in the process of inhalation. இதில் வந்து the diaphragm muscles இது வந்து எப்படி இருக்குனாக்க டியூரிங் இன்ஹலேஷன், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் அண்ட் பிகேம் ஃப்ளாட். இது அப்போ போத் பி அண்ட் சி. அடுத்தது the number of times of a person breathe in a minutes is termed as dash. pulse rate, heart rate, இல்லை breathing rate, இல்லை none of these ஆன்னு கேட்குறாங்க. the number of person breathe in a minute. 1 minute வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம மூச்சை இழுத்து விடுறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் breathing rate. அடுத்தது which of the following organs are the part of human respiratory system? windpipe, lungs, nostrils, trachea. இதில் வந்து எதுலான்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் தி அபோவ். இது எல்லாமே ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரும். விண்ட்பைப்னா மூச்சுக்குழாய், லங்ஸ்னால் நுரையீரல், நாஸ்ட்ரில்ஸ்னால் நோஸில் இருக்குல்ல அந்த அடி, நோஸ்க்கு கீழே அடியில் 2 ஓட்டை இருக்குல்ல, அதான் நாஸ்ட்ரில்ஸு. அடுத்து ட்ரக்கியா. இது எல்லாமே வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கிற பார்ட்ஸ் தான். அடுத்தது செல்ஃப் டெஸ்ட்டு தேர்டு. which of the following animal breathe through both skin and lungs? fish, frog, snake, earthworm. இதில் வந்து எது வந்து ஸ்கின்லேயும் ப்ரீத் பண்ணும், போத் லங்ஸ்லேயும் ப்ரீத் பண்ணுறது வந்து ஃப்ராக். ஃப்ராக் வந்து ப்ரீத் பண்ணும் எப்போனாக்க ஸ்கின்னில் வந்து ப்ரீத் பண்ணும். அது எப்போனாக்க வாட்டரில் இருக்கும்போது, அதாவது ஃப்ராக் வந்து வாட்டரில் இருக்கும்போது ஸ்கின் மூலியமாக ப்ரீத் பண்ணும். அதே மாதிரி ஃப்ராக் வந்து லேண்டில் இருக்கும்போது, லேண்ட்லேயும் இருக்கும் போத் வாட்டர்லேயும் இருக்கும்ல தவளை, அது வந்து லேண்டில் இருக்கும்போது லங்ஸ் மூலியமாக அது வந்து ப்ரீத் பண்ணும் ஃப்ராக். In unicellular organism, exchange of gases take place diffusion through the cell membrane. அடுத்தது lenticles are present on dash of the plants. stems are fruits are roots ஆன்னு கேட்குறாங்க. fruits இல்லை both A and B. இது வந்து lenticles are present on dash of plants, stems as well as fruits. இது வந்து லென்டிகல்ஸ் வந்து எதுக்குனாக்கா ஸ்டெம்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ், அதாவது போத் ஏ அண்ட் பி. டி தான் ஆன்சரு. இந்த லென்டிகல்ஸ் வந்து ஹெல்ப் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இது வந்து பிளான்ட்டில் ஸ்டெம்லேயும் ரூட்லேயும் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், இது வந்து ஒரு ஸ்மால் போர்ஸ் அந்த ஸ்டெம்மில் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்.
bark of stem, அதாவது ஸ்டெம்மோட bark, அந்த மரப்பட்டம்பாங்கள்ல அதுதான் bark. அப்புறமா skin of fruitsல இருக்கும், small pores, skin of fruits. அடுத்தது respiration through gills is known as dash, cutaneous, pulmonary, bronchial, none of these. Respiration through gills is bronchial. Though the opening and closing of stomata is regulated in lenticles, guard cells, root cells, both A and B. இது வந்து the opening and closing of stomata is system regulated by guard cells. Each stoma guarded by 2 kidney shaped cells, அதாவது 2 kidney shape cells, அதுக்கு பேர் தான் வந்து guard cells. அது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா, அது பேர் தான் guard cells. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ். Read and given statement, select the correct option. Statement 1, a respiratory pigment called hemoglobin transport oxygen from lungs to various body cells. Statement 2, hemoglobin combine with the oxygen to form oxyhemoglobin. இதுக்கு வந்து both statement 1 and 2 are true. Statement 2 is a correct explanation of statement 1. அதாவது ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது டியூரிங் ரெஸ்பிரேஷன் பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லா இதுக்கும் வந்து செல்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸ்க்கும் வந்து பிளட் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு பிளட் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு எல்லா த்ரூ அவுட் த என்டையர் பாடிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி பிளட்டில் வந்து ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அது வந்து ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட், அதுதான் வந்து ரெட் கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பிளட் வந்து ரெட் கலரில் இருக்குது. அது வந்து பைண்ட் வித் ஆக்சிஜன், அதனால தான் அதை வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்பைன் வித் ஆக்சிஜன், அதாவது பைண்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஏ ஆக்சி. அதனால தான் வந்து ஹீமோக்ளோபின் ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னாக்கா ஆக்சிஜனை பைண்ட் பண்ணி த்ரூ அவுட் த என்டையர் பாடிக்கு வந்து கொடுக்குது. அதனால தான் இது வந்து போத் 1 and 2 இது ரெண்டுமே ட்ரூ தான். இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1க்கு. இதுதான் ஹீமோக்ளோபின், ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை என்டையர் பாடிக்கு வந்து சப்ளை பண்ணுது. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். ரோகு, ஹியூமன், கிராஸ் ஹோப்பர், பாராமேஷியம். இதில் வந்து ரோகு வந்து பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். அடுத்தது ஹியூமன்ஸ் பல்மனரி ரெஸ்பிரேஷன். கிராஸ் ஹோப்பர் ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன். பாராமேஷியம் டிஃப்யூஷன். அடுத்தது நிதிஷ் இஸ் blowing air through a plastic straw into a bottle containing a freshly prepared lime water. What will he observe? Volume of lime water in bottle will increase. Lime water will turn milky. Volume of lime water in bottle will decrease. No change in the color of lime water. அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க நிதிஷ் வந்து ஏரை வந்து ப்ளோ பண்ணுறான். பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வச்சு அந்த பாட்டிலில் வந்து ஒரு லைம் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணி அதில் அந்த பாட்டிலில் ஊற்றி அதை வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வச்சு ப்ளோ பண்ணும்போது வாட் வில் ஹி அப்சர்வ்னா லைம் வாட்டர் டர்ன் மில்கியாக மாறிடும். ஏன்னா வந்து அதாவது எக்ஸேல்டு ஏரில் வந்து அதாவது எக்ஸ்ஹேல்டு ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அதனால் அது வந்து என்னவா மாறும்னா லைம் வாட்டர் வில் டர்ன் இன்டு மில்கியாக மாறிடும். அடுத்தது த கிவன் டயக்ராம் த செக்ஷனல் வியூ ஆஃப் த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஐடென்டிஃபை த பி, கியூ, ஆர்எஸ். இதில் வந்து பி என்ன, ஆர் என்ன, கியூ என்ன, எஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பி வந்து bronchioles, Q வந்து இது வந்து larynxனா வாய்ஸ் பாக்ஸ். அடுத்தது R வந்து trachea.
யூ ஷேப்டு ஆர்கன் நம்ம படிச்சிருக்கோம்ல, யூ ஷேப் டியூப். எஸ் வந்து ஃபேரன்ஸ். அப்போ இதுக்கு சி தான் ஆன்சர். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் செலக்ட் ஆப்ஷன்ஸ் விச் ஐடென்டிஃபை த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். Cellular respiration take place in the cell of all organisms. இது true தான். Muscular cramps occur after heavy exercise due to the accumulation of acetic acid. இது வந்து false. Small openings called spirals are present on the sides of frog's body. இதுவும் false தான். Skin of earthworm is moist and slippery. True. அதாவது மஸ்குலர் கிராம்ஸ் ஏற்படும், ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு மஸ்குலர் கிராம்ஸ் அதாவது தசை பிடிப்பு ஏற்படும். அப்போ வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கிடையாது, அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். இது கரெக்டு தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஹெவி எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக மஸ்குலர் கிராம்ஸ் வரதானே செய்யும் அப்படின்னு நினைப்பீங்க. இது ட்ரூ தான். பட் அக்யூமுலேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கிடையாது, அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். அதனால இது ஃபால்ஸ். அடுத்தது ஸ்பைரல்ஸ் ஆர் த ஸ்மால் ஓப்பனிங்ஸ் இன் த பாடி, ஸ்மால் ஓப்பனிங்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ், நாட் ஃப்ராக்ஸ் பாடிக்கு கிடையாது. ஸ்மால் ஓப்பனிங்ஸ் கால்டு ஸ்பைரல்ஸ் ஆர் நோன் அஸ் த சைட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்ன்னு கொடுத்தா இது ட்ரூ. அதுதான். அப்புறமா வந்து ஃபிஷ் வந்து ஃப்ராக் வந்து ப்ரீத் பண்ணும். எது மூலயமா ப்ரீத் பண்ணுனாக்கா மாய்ஸ்ட் ஸ்கின் இன் வாட்ரு. வாட்டரில் வந்து அதாவது நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல, ஃப்ராக் வந்து லேண்டில் இருக்கும்போது லங்ஸ் மூலியமாக ப்ரீத் பண்ணும், அதே மாதிரி ஸ்கின் மூலியமாக ப்ரீத் பண்ணும். அதே பண்ணால் வாட்டரில் இருக்கும்போது. அதனால் இந்த ஸ்பைரல்ஸ் வழியாக ப்ரீத் பண்ணுறது வந்து இன்செக்ட்ஸ் தான். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 6th question. Which of the following event do not happen during the exhalation? The volume of thoracic cavity decreases, air is released, air pressure decreases inside the lungs, ribs are pushed upward and outward, diaphragm returns to dome shape. இதில் வந்து do not happen எது happen ஆகலன்னு கேட்குறாங்க. இது வந்து air pressure decrease inside the lungs, ribs are pushed upward and outward. இதுவும் தான் வந்து எக்ஸாலேஷன் ஆகும்போது இது நடக்காது. ஏன்னா எக்ஸாலேஷன் நடக்கும்போது ரிப்ஸ் வந்து டவுன்வேர்டும் இன்வேர்டும் தான் நடக்கும், அவுட்வேர்டு கிடையாது. டவுன்வேர்டும் எக்ஸால் பண்ணும்போது டவுன்வேர்டும் இன்வேர்டும் தான் நடக்கும். ஸோ அதனால் இது நடக்காது. அதே மாதிரி அந்த டயஃப்ராம் வந்து என்னென்னா ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் பொசிஷன் இருக்கும், டூம் ஷேப்பில் இருக்காது. இந்த டயஃப்ராம் வந்து ரிப்ஸும் டயஃப்ராமும் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனில் தான் இருக்கும். அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் டஸ் நாட் ஹேப்பன். அடுத்தது செலக்ட் த இன்கரெக்ட் மேட்ச். Lenticles present on the bark of stem and help of gaseous exchange in plants. இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்புறம் breathing, biochemical process which involves the oxidation of food and release of energy. Fermentation occur in the absence of oxygen and produce a very little energy. Inhalation decrease in air pressure inside the lungs and causes air to move in them from outside. இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. அது வந்து ப்ரீத்திங். ஏன்னா ப்ரீத்திங் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ், அப்டேக் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து பயோகெமிக்கல் ப்ராசஸ். இது வந்து எதுக்குனாக்கா அப்டேக் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து பயோகெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது, இது வந்து ப்ரீத்திங் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ்.
மற்றபடி which oxidation of food and release energy இது வந்து கரெக்டு தான். ஆனால் இது வந்து ப்ரீத்திங் வந்து பயோகெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது, இது வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ். மற்ற எல்லாமே இதில் வந்து கரெக்டு தான். அடுத்தது read the given paragraph and select the correct option. During inhalation the ribs moves upward and outward. Upward and outward. The diaphragm moves down. The diaphragm moves down. This increases the volume of thoracic cavity and the pressure inside the lungs decreases. Decreases. Inside the lungs decreases. So D the answer. அடுத்தது 9th question. Select the incorrect statement X. இதில் வந்து X வந்து incorrect statement. இதில் வந்து எதுன்னு கேட்குறாங்க. These are the present on the leaf structure and the young stems. These structures help in gaseous change of plants. They are guarded by guard cells which close and open X depending on the availability of light and water. None of this. Xங்கிறது இதில் என்னன்னாக்கா ஸ்டொமா are the present of surface of leavesக்கும் young stemsக்கும் இதில் தான் இருக்கும். இது கரெக்டு தான். அதே மாதிரி these structure help in the gases of exchange of plants தான். இது வந்து எக்ஸுங்கிறது இந்த இது வந்து ஸ்டொமா. இது வந்து ப்ரெசண்ட் லீஃப் சர்ஃபேஸும் யங் ஸ்டெம்ஸ்லையும் தான் அது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் தான். இது வந்து கார்டட் பை கார்ட் செல்ஸு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் எக்ஸ் டிபெண்டிங் அவைலபிள் ஆஃப் லைட் அண்ட் வாட்டர். ஸோ இது வந்து நன் ஆஃப் தீஸ். ஏன்னா இதில் எல்லாமே வந்து கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு தான். அடுத்தது அர்ஜுன் இஸ் டேக்கிங் பார்ட் இன் த ரேஸ் காம்படிஷன். The graph shows the concentration of lactic acid in his muscles during after the race. Concentration of lactic acid in the muscles இது வந்து எங்கே ஹையாக இருக்குன்னா 12 minutes. At what time he finished racing? 12 minutes. அடுத்தது select the incorrect difference between aerobic and anaerobic respiration. இதில் வந்து incorrect difference வந்து எதுன்னு கேட்குறாங்க. aerobicல it occurs in the presence of oxygen, it occurs in the absence of oxygen. இது கரெக்டு தான். ஏன்னா இது presence of oxygenல நடக்கும், இது absence of oxygenல நடக்கும். It involves incomplete oxidation of glucose, it involves a oxidation of glucoseங்கிறாங்க. இது வந்து தப்பு. B தான் incorrect difference. ஏன்னா aerobic respirationல வந்து கம்ப்ளீட்டான ஆக்சிடேஷன் நடக்கும், இதில் தான் இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட். அடுத்தது 12th கொஷின். The parts of human respiratory system are given below. Nostrils, bronchi, pharynx, alveoli, trachea இருக்கு. இதில் வந்து எந்த ஆர்டர் படி டியூரிங் இன்ஹேலேஷனில் எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஏ, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நாஸ்ட்ரில்ஸு, ஃபேரிங்ஸ், நாஸ்ட்ரில்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபேரிங்ஸ், அடுத்தது ட்ரக்கியா, அடுத்தது ப்ரோங்கி, அப்புறம் தான் ஆல்வியோலை. இதுதான் கரெக்ட். அடுத்தது ப்ரீத்திங் இஸ் எ physical and biochemical process. Breathing is a physical process. முதல்ல breathing is a physical process and respiration is a biochemical process. D the answer. அடுத்தது 14. Which of the following statement holds true when the rubber sheet is pushed, shown in bigger? Air pressure inside the பாட்டில். இது வந்து ஒரு லங்ஸுக்குள்ள
மாதிரி ஒரு இது அதாவது லங்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாரு, அதில் வந்து ஒரு இந்த இதில் வந்து ஒரு ரப்பர் ஷீட், அதாவது உள்ளே வந்து ஒரு இதை இது பண்ணி அதில் வந்து ஒரு பலூன் மாதிரி இன்சர்ட் பண்ணி அதை வந்து கார்க் வச்சு இது பண்ணியிருக்காங்க. பலூனு, இது வந்து ரப்பர், இது வந்து ரப்பர் ஷீட்டு. இங்கே வந்து பலூனை வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஒயிட் டியூப் மாதிரி ஒன்று இது பண்ணி அந்த ஒயிட் டியூப்பில் வந்து பலூனை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்க்கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். இது வந்து இந்த ஃபிகர் வந்து நமக்கு வந்து எதை வந்து இது பண்ணுதுன்னு கேட்குறாங்க. Air pressure inside the bottle decreases, the space in the bell jar decreases. This is similar to the expansion of lungs during inhalation. None of these. இது வந்து நமக்கு வந்து எதை வந்து காமிக்குதுனாக்க ப்ரீத் பண்ணும்போது எக்ஸலேஷன் டியூரிங் ப்ரீத்திங், அதாவது எக்ஸலேஷன் டியூரிங் ப்ரீத்திங், ப்ரீத் பண்ணும்போது உள்ள எக்ஸலேஷனுக்கு தான் இது இந்த ஸ்பேஸ் இந்த பெல் ஜார் டிக்ரீசஸ். வேணா இப்போ வந்து ரப்பர் ஷீட்டை வந்து நம்ம புஷ் பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஏர் ப்ரெஷர், அது உள்ள ஏர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த எக்ஸஸ் ஆஃப் ஏர் வந்து கேவிட்டியில் போய் ரஷ் அவுட் ஆகி ஸ்மால் பலூன்ஸ் வந்து இது வந்து லங்ஸ் மாதிரி, இதை வந்து லங்ஸ் மாதிரி நமக்கு வந்து டினோட் பண்ணுறாங்க இந்த பலூன்ஸை. அது என்ன ஆகுனாக்கா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இதுதான் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் லங்ஸ் டியூரிங் எக்ஸேல் பண்ணும்போது இருக்கும். அதாவது எக்ஸேல் பண்ணும்போது லங்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். த ஸ்பேஸ் இன் த பெல் ஜார் டிக்ரீசஸ். அடுத்தது 15th கொஷின். செலக்ட் த இன்கரெக்ட் statement X, Y, Z. X have the aerial roots to taken in air. It is a muscular sheet in the form of floor of chest activity. On land, it respires through lungs, and in water, it respires through moist skin. இது வந்து X could be a plant that grow in swampy areas. எது வந்து incorrect statementனு கேட்குறாங்க. Y is a muscle the contract and becoming the flank during, இதுவும் வந்து ட்ரூ தான். tadpole is it the bronchial respiration, இதுவும் ட்ரூ தான். ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. none of these தான் இதுக்கு ஆன்சர். அதாவது இப்போ இதில் வந்து எக்ஸ் வந்து எதை குறிக்குதுனாக்கா மேன்க்ரூவ் பிளான்ட்டை தான் குறிக்குது. மேன்க்ரூவ் பிளான்ட்டை குறிக்குது. அதே மாதிரி இது வந்து டயஃபோகிராம், இது வந்து மேன்க்ரூவ் பிளான்ட்டு, இது வந்து டயஃபோகிராம், இது வந்து ஃப்ராக். ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, none of these தான். இப்போ நம்ம 9th சாப்டரில் வந்து செல்ஃப் டெஸ்ட் 1, 2, 3 அப்புறம் எக்ஸசைஸில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அச்சீவர்ஸ் செக்ஷன் வந்து அச்சீவர்ஸ் செக்ஷனும் SOF கொஷின்ஸும் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.